வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 200 தொகுதியிலும் முந்துகிறது முக்கிய கட்சி, தமிழகமே மாறியது திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாதாகா, திமுக, அதனைத் தொடர்ந்து அதிமுக என அனைத்து விதமான கட்சிகளும் 4 முனை போட்டி போட்டு தீவிரத்திலும் தீவிரமாக களப்பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது தமிழகத்தில் 200 தொகுதிகளும் முந்த போகும் கட்சி யார் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த தடவை ஓட்டுக்கள் பார்த்திங்கன்னா போட்டது என்பது மிக மிக அதிகம். இதுவரை கண்டிடாத அளவிற்கு பார்த்திங்கன்னா ஓட்டு சதவீதம் என்பது வந்திருக்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா ஓட்டு சதவீதத்தினாலே பார்த்திங்கன்னா வாக்குகள் இந்த தடவை குறிப்பிட்ட கட்சிகளுக்கும் சரி, முக்கிய கட்சிகளுக்கும் சரி, புதிய கட்சிகளுக்கும் வாக்குகள் அதிகமாக போயிருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய பார்த்திங்கன்னா கணிக்கப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது மிகப்பெரிய அளவிலான மாறுதலை கொடுக்க போகிறது அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா யதார்த்தத்திலும் யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு அன்னைக்கு பொதுமக்கள்கள் பார்த்திங்கன்னா மிக ஆர்வத்தோடு வாக்குகளை செலுத்தினார்கள். குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா கட்சிகளுக்கும் சரி, குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா தொகுதிகளிலும் சரி தங்களுடைய ஆதரவையும் தங்களுடைய பார்த்திங்கன்னா விருப்பத்தையும் பொதுமக்கள் செலுத்தி தங்களுடைய ஜனநாயக கடமையை பார்த்திங்கன்னா ஆற்றியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4.88 கோடி பேர்கள் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வாக்களிச்சிருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ வாக்குகளும் பார்த்திங்கன்னா எங்கே போயிருக்கு, எப்படி யாருக்கு போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாகவே வாக்குகள் பிரிஞ்சு திரிந்து ஒரு கட்சிக்கோ இல்லை கூட்டணி கட்சிகளுக்கோ இல்லை திராவிட கட்சிகளுக்கோ தனித்து நிற்கக்கூடிய கட்சிகளுக்கோ பார்த்திங்கன்னா சென்று இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பார்த்திங்கன்னா செயல்பாடுகளை செய்தாலும் கூட மக்கள் செய்ய வேண்டியதை செய்வார்கள் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா அனைவரும் பயணித்தார்கள். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2026 தேர்தல் களமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு களமாகவும் குறிப்பிட்ட இடங்களில் தேர்தல் முடிவுகளை வெளியிடக்கூடிய அளவிலும் பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 9 நாட்கள் கூட இல்லை, ஓகேங்களா? ஏறக்குறைய ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும். தேர்தல் முடிவுகள் எப்படி வெளியாக போகுது, யார் முதலமைச்சராக போகிறாங்க, நான் போட்ட ஒரு முதல்வராக வருவாரா, இல்லை என்ன நடக்க போகிறது, என்னதான் நடக்க போகிறது. இந்த தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யம். எலெக்ஷனை கூட இந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க மாட்டோம். இந்த வருஷத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாருமே எலெக்ஷன் எங்கே போனாலும் ஓட்டு யாருக்கு போட்டிங்க, ஓட்டு எப்படி போட்டிங்க, யாருக்கு எந்த கட்சி வரும், எப்படி வரும் அப்படின்றத அந்த ஒரு எலெக்ஷன் டேட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகி ரிசல்ட் வரைக்கும் போகும் பொழுது அந்தளவுக்கு மக்களே ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இந்த ஒரு எலெக்ஷனு பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.